யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது செல்வ ஜோதிடத்திலிருந்து ஒரு ஜோதிட தகவல். அதாவது பார்த்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பயிற்சி முடிஞ்ச பிறகு இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு ராசி பலன் போடல. அதனால இப்போ போடுறோம். ஏன்னா அடுத்தது வந்து ராகு கேது பயிற்சி வந்து குரு பயிற்சி வந்துச்சு. வீடியோ போடுறதுக்கு போகணும். இன்னும் 2, 3 வீடியோ தான் இருக்கு. அதனால சீக்கிரம் இந்த வீடியோ பார்த்து பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கீழ உள்ள கமெண்ட் போடுங்க. என்ன நம்ம இந்த வீடியோல தப்பு இருக்குன்னு அதை சுட்டி காட்டுங்க. அந்த வீடியோவை மாற்றிக்கலாம். அதற்கு பிறகு ஜாதகம் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஜாதகம் பாருங்கள். இந்த டெய்லியும் பார்த்துட்டு போகிறத விட ஒரு சான்சஸ் கொடுங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு நீங்கள் உங்களோட விஷயத்தை எதுவுமே சொல்ல வேணாம். எங்களை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா பொறுத்து ஒரிஜினல் டைமு துல்லியமாக இருந்து கொடுங்க. உங்களுக்கான எல்லா வகையான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சும்மா பேர் ராசி பாருங்கள், ஒரு குத்து மதிப்பான டயத்தை சொல்லி பார்க்குறதெல்லாம் வேணாம். அதேமாதிரி இறந்தவங்களுடைய ஜாதகத்தை கொடுக்காதீங்க. உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் பண்ணணும் உங்களெலாம் கொடுங்க. அதுமாரி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்களுக்கு வெப்சைடு உங்களுக்கு வெளியில் எங்களுக்கு கிடைக்கலிங்க அப்படின்னா எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்து கொடுங்க. பையனுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி, பொண்ணுடைய ஃபோட்டோ ஜாதகம் இதில் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. இது வருஷத்துக்கு ரூ. 1000 இல்லை ரூ. 500 தான் வரும். எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. பொண்ணு மாப்பிள்ளை இருந்தால் டைரெக்டாக அவங்களோட வீட்டு நம்பரு அட்ரஸ் உங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாம் பயன்படுத்திங்க. ஏன்னா வெப்சைட்டில் இங்கே ஆரம்பிக்கிறோம் நாங்கள். இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சேரணுன்ட்டு. 2வது ஜோதிடர்களை பார்த்து ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பு ரொம்ப காலம் சிறந்தது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேதுகள் தோஷம், செவ்வாய் தோஷம், கிரகங்களுடைய தோஷம், பல தோஷங்கள் இந்த ஜாதகங்களில் இருக்குது. அது வெளியில் போய் ஒரு புரோக்கர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது எந்த ராசி எந்த நட்சத்திரத்தை இணைக்கணும் கொள்ளணும்னு சொல்லிட்டு. ஒரு செவ்வாய் தோஷம் இருக்குது. செவ்வாய் தோஷத்தை செவ்வாய் தோஷத்தோடு இணைக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டதுன்னு தெரியல. ஒரு தசாபுத்திகள் வந்து ஏகதசை